நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம், என் பேர் மந்த்ரா. நான் இங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆலந்தூர்ல இருக்கேன். என்னன்னா நான் எனக்கு வயசு 44 ஆகுது. நான் ஒரு திருநங்கை. எனக்கும் திருநங்கைகளுக்குள்ள திருநங்கை தலைவிகள்ல ஒரு சில பிரச்சனைகள் கடந்த 3 ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு. அதாவது திருநங்கைகள் எங்களுக்கு முன்னோர்கள்லாம் முன்னாடி எல்லாம் இருந்திருந்தாங்க. அப்போ ஒரு ஜமாத்துக்கு ஒரு லீடர்ஸ் தலைவிகள்னா யாருமே இல்லை. அதனால எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க எல்லாருமே நல்லாதான் இருந்தோம். இப்போ சென்னையில சென்னை சுத்தியே ஒரு 50 கிலோமீட்டர் தான். அந்த 50 கிலோமீட்டருக்கு 21 தலைவிகள் சொல்லி அவங்களுக்குள்ளவே ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து மற்ற சின்ன சின்ன திருநங்கைகளை செக்ஸ் டார்ச்சர்லயும் பாலியல் தொழிலையும் தள்ளப்பட்டு அதுல பணம் புடுங்கிறது, எடுத்ததுக்கெல்லாம் பணம்ன்ற மாதிரி எங்க கிட்ட எல்லாத்துக்குமே பணம் நிக்கிறாங்க. எங்களால ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியலன்ற காரணத்தால எங்களுக்கு இந்த ஜமாத் வேண்டாம், நாங்க ஜமாத்தை விட்டு விலைக்கு வந்துடுறோம், நாங்க எங்க பேரண்ட்ஸோடய இல்ல எங்க சுய முயற்சியில் நாங்க எப்படின்னா வாழ்ந்துக்கிறோம்னு சொல்லி நாங்க இந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்களை சென்னையில வாழாத அளவுக்கு இந்த தலைவிகள் 21 தலைவிகள் என்ன பண்றாங்க, அடியாட்களை வச்சு ரவுடிசம் பண்ணிட்டு நாங்க பொழப்புக்கு போற இடத்துல எங்களை பீர் பாட்டிலாலையும் கத்திகளாலையும் சில ஆயுதங்களாலையும் எங்களை அடிக்கவோ எங்களுக்கு உயிர் பயத்தை கொடுத்து கொலை மிரட்டல் கொடுத்து ரொம்ப துன்புறுத்திட்டு வராங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல என்னால இதை சமாளிக்க முடியாம நான் இது பொதுவா எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, முக்கிய குழுன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நான் இதை பத்தி பேசினதுக்கு அதுக்கு எதிர் ஆப்போசிட்லயும் அவங்களும் பேசினாங்க, நானும் பேசினேன். 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டோம். நான் பேசின இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு அந்த தலைவின்னு இருக்கிறவங்க முன்னான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த 20 பேருக்குமே அவங்கதான் ஹெட். அந்த முன்னான்றவங்க சென்னையில இருக்கிற எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் நோண்டி விட்டு நீங்க எல்லாருமே அவன் வீட்டாண்ட போங்க, அவனை போய் அடிங்க, அவன் கைய ஒட்டிங்க, அவன் வீடை உடைச்சு தும்சம் பண்ணுங்க, அவன் அந்த மவுண்ட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 100-150 பேரை அமைச்சிருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தலைவி சொன்னோன்னே மத்தவங்க எல்லாருமே அதை பத்தி யோசிக்காம பெரியவங்க சொல்லிட்டாங்க, நம்ம போய் தான் ஆகணும்ன்ற இதுல எல்லாம் வேன் ஆட்டோ அந்த மாதிரி வந்திருந்தாங்க. நான் அன்னைய தினத்துக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன். இது என்னைக்கு நடந்ததுன்னா ஒரு 2ஆம் தேதி அன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தேன். போனப்போ எல்லாம் ஒரு 100-150 பேர்ல ஒரு 20-30 பேர் என் வீட்டாண்ட பொதுமக்கள் இடையில துணியெல்லாம் தூக்கிக்கின்னு மார்பங்கள்லாம் காட்டி ஒரே அராஜகம் பண்ணியிருக்காங்க. ஊர் மக்கள் அதை பத்தி தனியா பேசுறாங்க. இவங்க அங்க இந்த அமக்கலம் பண்ணிட்டு அப்படியே ஆலந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என் மேல பொய்யான ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. என்ன புகார்னா, போன் மூலியமா நாங்க ஒருத்தர மாறி மாறி திட்டிக்கின அந்த ரெக்கார்டை காட்டிட்டு அதுல எஃப்ஐஆர் போட முடியாத ஒரு செக்ஷனை என் பேர்ல எஃப்ஐஆர் போட வச்சுட்டு என்னை ரிமாண்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணாதான் நாங்க இந்த கூட்டம் இங்க கலைவோம்னு சொல்லி ரொம்ப அராஜகம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல பண்ணணும். ஒரு காலகட்டத்துல போலீஸ்க்கே என்ன பண்றதுன்னு புரிதல் இல்லாம அவங்களே என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டுட்டு எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. நான் கோவில்ல இருந்ததுனால என்னால உடனடியாக அங்க வர முடியல. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டு என்ன பெயில்ல நான் மூவ் பண்ணி பெயில்ல தான் இப்ப வெளியே வந்திருக்கேன். நானும் பேசினா அவங்களும் பேசினாங்க. ஆனா என் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவங்க மேல எதுவுமே பண்ணல. அதுக்கு நான் போலீஸ் கிட்ட பேசிட்டு அவங்க எனக்கு இந்த சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவங்களும் என்ன திட்டின இந்த முன்னான்றவங்க அவனை அடி ஒதிச்சு தூக்கிட்டு வாங்க, வீடெல்லாம் ஒடிங்கன்றது சென்னையில ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு இருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிட்ட. இப்ப அவங்க சொல்லுவதானே எல்லாருமே வந்தாங்க. 21 தலைவின்னு சொல்றீங்க, இவங்களுக்கு எல்லாம் முதன்மையான ஒரு தலைவி இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஹெட் தாதாங்க. அவங்கதான் முன்னா, அவங்கதான் இந்த முன்னான்றவங்க. அந்த ஜமாத்துல இருக்கிற ஒரு நாயக்குன்னா தலைவி. அந்த தலைவிக்கும் எனக்கும் ஒரு மன கஷ்டம். இப்ப நான் அந்த தலைவி தான் நான் பேசியிருக்கிறேன். அப்போ இந்த தலைவிகளுக்கு சப்போர்ட் அவங்க வராங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இவங்க பெருசா எல்லார்கிட்டயும் ஏன்னா நான் கேக்குறது நியாயத்தை கேக்குறேன். ஏன்னா ஜமாத்துல இல்லாம எவ்வளவு திருநங்கைகள்ல வெளியே வாழ்றாங்க, வெளியே வர முடியாம இருக்காங்க. நான் துணிஞ்சு இதை கேட்டுட்டேன். என்ன வளர இன்னைக்கு இவ கேட்ட மாதிரி நாளைக்கு இன்னொருத்தர் கேட்பாங்க, இவளை ஆரம்பத்திலே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னான்றவங்க இப்படி ஒரு தூண்டுதலை பண்ணி சென்னையில இருக்கிற திருநங்கைகளுக்கெல்லாம் இவங்க இருக்கிறது பெங்களூர்ல இருந்துகிட்டு சென்னையில இருக்கிற திருநங்கைகளை தூண்டி விட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு பெரிய கலவரத்தையே ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கண்டிப்பா 100% என் உயிருக்கும் என்ன சார்ந்த திருநங்கைகளுக்கும் உயிருக்கு பயம் இருக்கு.
ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அவங்க தான் சொல்ல வரீங்க. 100% நான் அந்த முன்னான்றவங்களை தான் சொல்றேன். எனக்கு இந்த காப்பி கொடுத்து இந்த காப்பி கொடுத்து எனக்கு 10 நாள் ஆகுது. எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க அவங்களை விசாரணைக்கு அழைக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா நடுவுல நான் 2-3 நாடி ஸ்டேஷன்ல போய் கேட்ட பாக்கலாம் கூப்பிடுறோம், ஒரு அலட்சியமா தான் பேசுறாங்கல்ல கண்டி. எங்களுக்கு இதுல வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. எங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து இந்த தலைவிகள் மூலியமா வந்து உயிர் பயத்தை ஒரு போன் மூலியமா எங்களுக்கு உயிர் பயம் வந்துட்டு இருக்கு. சில ரவுடிஸ் கிட்ட எல்லாம் வந்து எங்க போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? எல்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? நீங்க கேள்வி கேட்டு நீங்க ஒரு இதுக்கு வந்துட போறீங்கன்றதுனாலதான் உங்களை கண்டிப்பா இன்னைக்கு நான் கேட்ட கேள்வியை என்ன பாரு, நிறைய பேரு ஜமாத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இனிமே கிளம்புவாங்க, ஒருத்தர் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஆரம்பத்திலேயே நான் ஆஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்றேன். நான் கேக்குறேன், சென்னை சுத்தி ஒரு 50 கிலோமீட்டர் தான். அந்த 50 கிலோமீட்டருக்கு 21 தலைவிகள் எதுக்கு? இவங்களை யார் தலைவின்னு தேர்ந்தெடுத்தது? ஓட்டு போட்டாங்களா? ஏதோ திருநங்கைகள்லாம் ஓட்டு போட்டு இவங்க தலைவர் தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்களா? அவங்களே வந்து தனியா நின்னுக்கிறாங்க. தனக்கு தானே தலைவிகள். நான் என் கீழே ஒரு 10 பேர் இருந்தா நான் அந்த கேங்க்கு தலைவி. நான் இப்ப வேசார்பாடியில இருக்கேன்னா வேசார்பாடிக்கு நான் தலைவி. அது போல ஒரு 21 ஏரியாக்கு 21 தலைவிகள். அப்ப அந்த இப்ப இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நான் ஒண்ணு உன் வீட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட ஷேர் பண்ண, நான் அதை கண்டிப்பேன். அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் போடுவேன். நீ பேசுன்னு தப்பு, உனக்கு 1 லட்சம் ரூபாய் பனிஷ்மெண்ட், நீ 1 லட்சம் ரூபாய் ஜமாத்துக்கு ஏன் நாங்க கொடுக்கணும்? நாங்க கஷ்டப்படுறோம், நாங்க கடைக்கடையா போறோம், நாங்க பிச்சை எடுக்கிறோம், நாங்க எங்க உடம்பு வைக்கிறோம், 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம். உங்களுக்கே நாங்க பணம் தரணும், எதுக்கு கொடுக்கணும்? இதுதான் இப்ப எங்களோட கேள்வி. இந்த கேள்வி ஆரம்பிச்சதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. நீங்க சொல்றீங்க அவங்க செக்ஸ் டார்ச்சர்ல ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு. கண்டிப்பா விருப்பம் இல்லாதவங்களை எப்படி அவங்க ஈடுபடுத்துறாங்க? அதாவது திருநங்கையை பொறுத்த வரைக்கும் ஒன்று கடைவாசல் போகணும், இல்லையா பாலியல் தொழில் பண்ணணும். இது 2 தான். ஆனா கடைவாசல்ல நாங்க ஒரு நாள் ஃபுல்லா என்னதான் வெயில்ல மயில பிச்சை எடுத்தாலும் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனா பாலியல் தொழில்ல சில கிரீம்களை வந்து சின்ன வயசு திருநங்கை மேல பூசிட்டு அவங்க எல்லாம் மினுமினுப்பா ஆக்கிட்டு ஒரு கிளைண்ட், இது நான் சொல்லக்கூடாது நான் சொல்றேன், ஒரு கிளைண்ட் கிட்டே 5000 ரூபாய் வாங்கக்கூடிய அளவுக்கு எங்களை ரெடி பண்றாங்க. அப்ப அவங்க விருப்பம் இல்லாம தானே அதுல ஈடுபடுத்துறாங்க. வேற வழி இல்லையே. எங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்களோட கட்டாயத்துக்கு நாங்க போக வேண்டியதா இருக்கு. எங்களுக்கும் சில தேவைகள்லாம் இருக்கு. இப்ப நான் வந்து பெண் தன்மையோட ஒரு உணர்வுகளோட இருக்கிறேன். எனக்கு சர்ஜரி பண்ணணும், மார்பகங்கள் வைக்கணும், நான் ஒரு பெண்ணை ஆகணும்ன்ற ஆசைகள் இருக்கு. என் குடும்பத்துல இருந்து நான் அதில் என்னால பண்ணிக்க முடியல. அப்போ நான் ஒரு திருநங்கை கிட்ட இருந்துதான் நான் என்னை வந்து டோட்டலா மாத்தணும். அந்த ஒரு கான்செப்டை வச்சு எங்க கிட்ட இருந்து இவங்க இவ்வளவு ஒரு இது பண்றாங்க. எங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க எங்க கிட்ட இருந்து பணத்தை இது பண்றாங்க, மோசம் பண்றாங்க. இதுதான் உண்மை, நீங்க சொன்னதுதான். இப்ப நிறைய பாத்துக்கோங்க, சென்னையில ஒரு காலத்துல எவ்வளவு திருநங்கை இருந்திருப்பாங்க நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. இன்னைக்கு சென்னையை சுத்தி எப்படி ஒரு 5000-6000 திருநங்கை. இவங்களே எங்க இருந்து வந்தாங்க? மாற்றப்படுறாங்க. எங்க இருந்து வந்தாங்க? இப்போ இந்த உதாரணம் சொல்லனாக்கா கோயம்புத்தூர், சேலம், பவானி இந்த மாதிரியான ஊர்கள்ல இருந்து சின்ன வயசு திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் இந்த மாதிரில வந்து ஆசை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி நீங்க சென்னைக்கு வாங்க, உங்களை நான் அந்த மாதிரி பெண்ணாக்குறேன், உங்களை மாடல் ஆக்குறேன், அப்படி இப்படிலாம் ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்களை அழைக்கிறது. அவங்க சென்னைக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பேசி அவங்கள வந்து இவங்க லாக் பண்றது. அப்ப வந்து உனக்கு மார்பகம் வைக்கணும்னா அதுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆகும், உங்ககிட்ட இருக்கா, இல்லைன்னா நீ நைட்ல செக்ஸ் இருக்கும். அரசாங்கம் தான் உங்களுக்கு நிறைய வழிமுறை. கண்டிப்பா அரசாங்கம் இப்ப இருக்கிற ஆட்சியத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சியோ திருநங்கைகளுக்கு தேவையான அனைத்துமே பண்றாங்க. அரசாங்கத்துக்கு நாங்க பெரிய நன்றி கடன் சொல்றோம். எங்களுக்கு இலவச சர்ஜரியே பண்றாங்க. கேஎம்சி, ஜிஹெச் இந்த மாதிரி எல்லாம் மார்பகங்களும் வைக்கிறாங்க, எல்லாமே வைக்கிறாங்க. அதையும் மீறி ஒரு கட்டுப்பாட்டுக்கு எங்களை வந்து பேசியே மயக்கே ஒரு அந்த ஜமாத்துக்குள்ள எங்களை தள்ளியே வைக்கிறாங்க. இப்ப அரசாங்கத்துல போய் பண்றோம்னாக்கா அதெல்லாம் பெருமை கிடையாது, நம்ம திருநங்கை பண்றதுதான் ஒரு இதுவு. அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப எங்களை பெத்தவங்களா இருந்தாங்கன்னாக்கா நாங்க அவங்களுக்கு எதோ செய்வோம். அதே போல் திருநங்கைகள்ல எங்களுக்கு தாயினும் ஒருத்தர் நாங்களே எடுத்துக்கிறோம், அம்மான்னு கூப்பிடுறோம், ஆயான்னு கூப்பிடுறோம். எங்களால முடிஞ்ச உதவியை தான் நாங்க வந்து உங்களுக்கு பண்ண முடியும். அதுக்கும் மேல நீங்க கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லு. இப்போ ஒரு திருநங்கை திருடுறாங்க, ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு செயின் ஆத்துட்டு, இப்ப நிறைய செயின் சீட்டிங், மொபைல், இது வழியில நடந்து வரவங்க கிட்ட கூட உன் பர்ஸை காமி, நான் வந்து ஒரு 10 ரூபாய் வச்சேன்னா உன் பர்ஸ் நிறைய பணமாயிடும்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் பர்ஸை ஓப்பன் பண்ண 10 ரூபா வச்சுட்டு 5000 ரூபாய் எடுத்துறாங்க. இது உண்மையா போய் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல பாதிக்கப்பட்டவங்க கூட இதை பார்க்கலாம், எடுத்துடுறாங்க. அது எதனால பண்றாங்க? அவங்களுடைய தூண்டுதல் பேர்ல தான் இது கண்டிப்பா. இப்போ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, இவங்க கோயில் கட்டி திருநங்கைனா மூத்தவங்க எல்லாருமே ஒரு கோயில் வச்சுட்டு இப்ப உட்காந்துட்டாங்க. அந்த கோயில் திருவிழா பண்றதுக்கு இப்போ என்ன குரு இருக்காங்கன்னா அம்மா இருக்காங்கன்னா அவங்க பொண்ணு நானு என்கிட்ட 25000 ரூபாய் கேட்கறாங்க, நான் கொடுக்கணும். என்னோட பொண்ணுங்க 15000 ரூபாய் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? உன் கோயிலுக்கு நாங்க ஏன் இவ்வளவு பணம் கொடுக்கணும்? அம்மா அதுதான் சொல்றீங்களே. இப்ப என் பெத்தவங்க இருக்கிறாங்கன்னா கூட நாங்க சம்பாதிக்கல ஒரு தான் பெத்தவங்களை பார்க்க முடியும். அது நாங்களும் வாழணும் இல்லையா? அது போல எங்களுக்கு தேவைக்கு போகதான் நாங்க எங்க குருவுக்கு செய்ய முடியும். சரிங்களா? நீங்க இப்போ அம்மானாக்கா நான் மட்டும் பொண்ணு கிடையாது, என்ன மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்காங்க. நீ ஒருத்தருக்கிட்ட 25000 வாங்குறேன். குடுக்கலன்னா ரவுடிங்களை விட்டு ஏவிட்டு ஒரு பக்கம் அந்த சதா எங்க கூட இருக்கிற திருநங்கைகளே எங்களுக்கு ஆப்போசிட்டா ஆக்கிடுறாங்க. அவன் குடுக்கல, ரொம்ப பேசுறான், நீ அவனை இது பண்ணு. அவங்க கிட்ட இருந்து நாங்க பேசி மீண்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ரவுடி பசங்களை விடுறாங்க. நாங்க பொழப்பு போற இடத்துல ரவுடிங்க மிரட்டுறது. தூரத்துல ஒரு பைக்ல இருந்து வந்துட்டு திடீர்னு ஒரு பீர் பாட்டில் விழுது. யாருல பார்த்தா ஒரு பைக் எங்களுக்கு கிராஸ் ஆகுது. சரி, ஏதோ நாங்க விட்டு திருப்பி அந்த பைக் யூ டர்ன் பண்ணி திருப்பி அதே இடத்துல அதே மாதிரி சம்பவம் நடக்குது. இப்ப இந்த கிண்டி சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல இருக்க ஜல்லிக்கல்ல வாரி கோணி பையில வச்சுட்டு வாரி வாரி அடிக்கிறானுங்க. இந்த அனைத்து பிரச்சனைகளுமே இந்த 3 வருஷமா தான் இந்த தலைவிகள்னு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்கும். இல்ல, அவங்களோட வாய்ஸ் நோட் என்கிட்ட இருக்கு. முன்னா பேசுனது, அதாவது எனக்கும் என் குருக்கும் ஒரு பிரச்சனை. இது எல்லார் வீட்லயுமே குரு செயலாக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை தான், அது நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? நான் கொஞ்சம் கோவப்பட்டு குரூப்ல இறங்கி பேசுறேன். குருவும் பொண்ணு பேசுத பொதுவா நான் குரூப்ல பேசுறேன். அது பேசும்போது அது என் குருக்கு ஒரு மன கஷ்டம், என்ன குரூப்ல அசிங்கப்படுத்திட்டா அப்படின்றது. இதை முன்னா கவனிச்சுட்டு முன்னா என்ன பண்ணாங்க, அவனை குரூப்ல நீங்க பேச விட்டதே தப்பு, அவங்க வீட்டாண்ட போங்க, அடிங்க, மவுண்டே கல்யாண திருவிழாவா இருக்கணும், அவனை உயிரோட அங்க விடாதீங்க, கைய கால கட்டுங்க அப்படின்லாம் அதே குரூப்ல அவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. ஒரு 3 லைன் போட்டிருக்காங்க. அந்த 3மே அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே எங்களுக்கு உயிர் பயத்தை கொடுக்குது. இது சம்பந்தமா போலீஸ் அவங்க பேசின ரெக்கார்டு எல்லாமே இப்போ நான் ஒரு 17 மெசேஜ் நான் வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன்னா அவங்க ஒரு 3000 மெசேஜ் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்கிறேன், நீங்களும் பதிலுக்கு ஒரு வார்த்தை என்ன கேட்டுக்க. ஆனா நான் பேசின வார்த்தையை மட்டும் ஸ்டேஷன்ல காட்டிட்டு நீங்க பேசுனதெல்லாம் காட்டல. அதுக்குதான் இப்ப நான் இந்த பிரஸ் மீட்டே வச்சிருக்கேன். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க விசாரணை நடத்துறோம். அடுத்த பட்டம் நான் கமிஷனர் அப்படிதான் போகணும். ஆல்மோஸ்ட் நாங்க போயிருக்கோம். எல்லாம் அந்த நேரத்துக்கு என் மேல எஃப்ஐஆர் போட்டு இருக்கவோ எனக்கு என்ன பண்ண தெரியல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் அனுபவம், எனக்குள்ள ஒரு பயம். நான் ஸ்டேஷன் அண்ட போகல. அதுக்கப்புறம் நான் ஒரு அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணும்போது அட்வொகேட் கிட்ட என்ன சொன்னாங்க, எஃப்ஐஆர்ல ஏதோ போட்டிருந்தேன், நான் பெயில் அவைலபிள் ஏதோ போட்டிருந்தாங்க, அது ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு விஷயம், அதனால அவங்களை ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு வாங்கன்னும் போது எனக்கு ஒரு பயம். நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? யாருன்னா அடிச்சுட்டேனா, மண்டையை ஓடிச்சிட்டேனா, இல்ல வெட்டு குத்தா ஆயிடுச்சா, என்ன ஆயிடுச்சு? எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு படிப்பறிவா அந்த அளவுக்கு கிடையாது. அதனால எனக்கு என் கூட இருக்கிறவங்களாம் இந்த கூட்ட கும்பலை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? இப்ப நான் அன்னைக்கு வீட்டுல இருந்திருந்தேன்னா இந்த 150 பேர்கிட்ட நான் என்ன ஆயிருப்பேன் சொல்லுங்க? நான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கோவிலுக்குன்னு போனா அந்த கடவுள் தான் என்ன அன்னைக்கு காப்பாத்துச்சு. ஒரு கோயிலுக்கு போயிருக்கவோ இந்த சம்பவம் வீட்டாண்ட நடக்கல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அவங்க எவ்வளவு எல்லாத்துக்கும் என்கிட்ட வீடியோ இருக்கு. அவங்க பேசின எல்லா ப்ரூஃபுமே என்கிட்டயும் இருக்குது. இப்ப நான் பேசுறது தப்புன்னு சொல்லி காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என் மேல எஃப்ஐஆர் போட்டுவாங்க. அதே வார்த்தை அவங்க பேசியிருக்காங்கல்ல, அவங்க மேல ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க? எனக்கு அது புரியல. போலீஸ்க்கு புரியலையா, இல்ல வேற எதனா இதுக்குள்ள எதனா நடந்துக்குதா, எதனா அழுத்தம் இருக்கா, இல்ல வேற யாரோ ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இதுல நுழைச்சிருக்காங்களா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னோட இதுனாக்கா நான் 10-15 வாய்ஸ் நோட் தான் போட்டேன். அவங்க 3000 வாய்ஸ் நோட் போட்டுருக்காங்க. ஏன் நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன் டைப் பண்ண மாட்டாங்க? மொத்தம் நான் பேசின அன்னைக்கு 300 பேர் இருந்தாங்க. இப்போ 1500 பேர் இருக்காங்க சென்னை ஃபுல்லாவே. முக்கிய குழுன்றது திருநங்கை சமுதாயத்துக்காக ஏற்பட்ட குரூப். அது இப்போ நாங்க ஒரு சில விஷயங்கள் எங்க வீட்டோட பேசிக்கிறோம். அதுல ஒரு முடிவு வரலாம், அந்த குரூப்ல போவோம்.
ஏன்னா அந்த குரூப்ல இந்த 21 நாயக்குமே இருக்காங்க. நான் சொல்றது வந்து இந்த 21 நாயக்குமே தப்பானவங்க நான் சொல்லல. அதுல வந்து ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப அதுல வந்து நான் குரூப்ல போய் பேசுவோம், ஒரு நல்ல ஒரு நாயக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க, நம்மளோட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் குரூப்ல போனது. இவங்க எல்லாருமே வந்து ஆப்போசிட் ஆக்கிட்டாங்க. இப்ப வந்து ஒரு நாய்க்கு நான் கேள்வி கேட்கிறேன், நாளைக்கு உன் வீட்டு சேனல் ஆத்தீங்க உன்ன கேள்வி கேட்பாங்க, இதை வந்து நீ முன்னாடியே இது பண்ணி சப்போர்ட் பண்ணாத, இது ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த நாய்க்குங்களுக்குள்ள வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. உங்களுடைய இறுதியா கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு இந்த ஜமாத் வேண்டாம், இந்த நாயக்கு சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம், சென்னையில வேண்டாம், வெளி மாநிலம் எப்படி இருக்க எங்களுக்கு தேவையில்லை, சென்னையில இது வரைக்கும் இந்த நாயக்கு தலைவிகள்ன்றது கிடையாது, இனிமேலும் வேண்டாம். நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்களோட இதுல நாங்க வாழ்ந்துக்கிறோம், சுதந்திரமா வாழணும், அவ்வளவுதான். எங்களுக்கு இந்த தலைவிகள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்போ அவங்க வந்து ஒரு 30-40 மொத்தம் வந்து ஒரு 150 பேர்கிட்ட இந்த திருநங்கைகள் எல்லாமே ஆலந்தூரை கடந்து வந்துட்டு இருக்காங்க. பட் நான் வந்து அன்னைக்கு கோவில்ல இருந்தேன், என் வீட்டாண்ட அதுல இருந்து ஒரு 35 பேர் என் வீட்டாண்ட வந்துட்டு, என் வீடு தெருமுனையில, என் வீடு பூட்டி இருக்குன்றதுனால தெருமுனையில நின்றுட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் ரோட்லயே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு மார்பகங்கள்லாம் காட்டிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணின்னு நான் அசிங்கமெல்லாம் பேசியிருக்காங்க. இன்கேஸ் நான் அவங்க வர நேரத்துல நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா என்னோட நிலைமை என்ன பண்ணிருப்பாங்க? ஏன்னா முன்னாவோட வாக்குமூலம் அவங்க குரூப்ல பேசியிருக்குது, அவனை போய் அடிங்க ஒதிங்க, அவன் வீட்டெல்லாம் உடைங்க, அவன் கையை காலை கட்டி போட்டு தூக்கிட்டு வாங்க, இதெல்லாம் இவ்வளவு பெரிய வார்த்தை. இது வந்து ஒரு என்னை கொலை பண்ண சொல்லி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு நான் இருந்தேன்னா என் உயிரை போயிருக்கோம். எனக்கு என்ன இல்லையா, என்னை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் அந்த வீட்டுல எல்லாரும் உயிருமே போயிருக்கோம். இதுதான் ஒரு தலைவி பண்றதா? இதுக்குதான் தலைவிகளா? இதுக்குதான் நாங்க ஜமாத்து கட்டுப்பட்டு வாழணும். எங்களுக்கு ஜமாத்து வேணாங்க. நாங்க எப்படின்னா இருந்துக்கிறோம், நாங்க பிச்சை எடுக்கிறோமோ இல்ல வீட்டுல இருக்கிறோமோ இல்ல சுயதொழில் பண்றோமோ எங்களை வாழ விடுங்க, எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம். நாங்க அதைதான் கேட்கிறோம். நீங்க வந்து 35 பேர் வீட்டாண்ட வந்தாங்க, 150 பேர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க. அந்த 35 பேர்கிட்ட நாங்க மாட்டியிருந்தோம்னா எங்களை என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதே போல வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்ல வந்து கலைஞர் ஐயா இருக்கிற காலகட்டத்துல எங்களை வந்து அரவாணிகள் வேற மாதிரி எல்லாம் பேசினாங்க, அரவாணி பெண்கள், உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேசியிருப்பாங்கன்ட்டு அப்படிலாம் போயிட்டு இருந்தது. இந்த ஆட்சியில தான் கலைஞர் ஐயா இருக்கும்போது எங்களுக்கு திருநங்கைன்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு பேரை எங்களுக்கு வச்சிருந்தாரு. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே ஆட்சியிலேயே இப்போ சில நல வாரிய திட்டங்களும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த ஆட்சியில வந்து திருநங்கைகளுக்கு சப்போர்ட்டிவா நிறைய நல்ல திட்டங்கள்லாம் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த நலவாரிய உறுப்பினர்களே வந்துட்டு இந்த ஜமாத் சிஸ்டம் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு சில அநீதிகள்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. இதுல இருந்து இப்போ வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பொதுமக்களே வந்து எங்களை நிறைய பேர் ஏத்துக்கல, எங்களை பார்த்தா முகம் சுளிக்கிறது, கொஞ்சம் எங்ககிட்ட நெருங்கி வர பயப்படுறது, இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களெல்லாம் கூட என் வயசுக்கு நான் சந்திச்சு வந்திருக்கிறேன். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பொதுமக்கள் கூட எங்களை அக்கா தங்கச்சி அம்மான்ற அளவுக்கு எங்க கிட்ட க்ளோஸ் ஆயிட்டாங்க. பொதுமக்கள் கூட எங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பையன் பார்த்தா விட அம்மான்னு கூப்பிடுறான். எங்களுக்கு வந்து தாய்மை உணர்வு இருந்தாலும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல இல்ல. ஆனா ஒரு பையன் வந்து எங்களை அம்மான்னு கூப்பிடும் போது எங்களுக்கு ஒரு 10-20 புள்ள பேத்த மாதிரியான ஒரு திருப்தி. அந்த மாதிரி பொதுமக்கள் கூட எங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எங்க மக்கள் எங்களை வாழ விடாம இதே மாதிரி தள்ளிட்டே இருக்காங்க. வாழ்ந்தவங்களே வாழ்ந்து காசு பணம் சேர்த்து நல்ல லெவல்ல இருக்கிறவங்க கீழ்மட்டத்துல இருக்கிறவங்கள மேல வர விடாம அமுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இந்த முதல்வர் ஐயா தான் இதை பார்க்கணும். இந்த முதல்வர் ஐயா வந்து இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய திருநங்கைகள் சென்னையில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. என்ன மாதிரி துணிஞ்சு வந்து பேட்டி கொடுக்கவோ பேசுறதுக்கோ அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க. நான் வந்திருக்கேன், முதல்வர் ஐயா பார்த்து இதுக்கு ஒரு நல்மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் கையெழுத்து கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் எங்களுடையது. நன்றி, வணக்கம். என் பேர் மந்த்ரா.